ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து நிசன் யசோக்ரா ஃபேமிலி சீரிஸ் உடைய சீசன் 2 எபிசோட் 3. அதை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிச்சு சாப்பிடணும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலகனால வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்புறம் அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி போட்ட ஃபர்ஸ்ட் சீசன் அண்ட் செகண்ட் சீசனுடைய 2 எபிசோட் பார்க்காத போய் பார்த்துருங்க. அப்போ தான் கதை தெளிவாக புரியும். ஸோ தொடர்ச்சியாக போடுறேன், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கதை போட்டுருக்கேன். வியூஸ் போலனாலும் போடுவேன், ஆனால் என்ன டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. போடணும்னு நினைக்கிறேன், நான் டைம் கிடைக்கிறேன். ஸோ கிடைக்கும் போதெல்லாம் நான் பண்ணி போட்டுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. சரிங்க, இதோட கதை போலாமா? ஹீரோ இப்போ அவன் தன்னுடைய மிஷினை முடிக்கிறான். அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் அடிச்சு, ஆனா திரும்பியும் பார்த்தா அவனுடைய கன்னு லைட்டா ரிப்பேர் ஆயிடுது. திரும்பியுமா சொல்லிட்டு அவனை யோசிக்க சீன்ஸ் உன்னோட பக்கம் என்னது, நான் அதை பண்ணணும் நீ சொல்றியா, என்னடா பேசிட்டு இருக்க, இது என்ன ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு இருக்க, ஏற்கனவே போயிருக்கு தானே அப்படின்னு இல்ல. அப்புறம் ஹீரோ திடீர்னு அண்ணா சீன்ஸோ கன்னு இது திரும்பி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்னாச்சு, ஒண்ணு இல்ல அடுத்த வாரம் கண்டிப்பா போறேன் ஆனா அக்கா அப்படின்ற மாதிரி உன பக்கம் நம்ம தலைவன் புலம்ப என்ன ஆச்சுன்னு அவனுக்கு புரியல ஹீரோக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா சீன்ஸோ அந்த கன்னு எடுத்து செக் பண்றான். டே இது சர்வீஸ் பண்ணுண்டா, சின்ன இஷ்யூ தான் இருந்தாலும் இதை நானே ரெடி பண்ணி அப்புறமா கொடுக்குறேன், அதுக்கு எனக்கு சில பார்ட்ஸ் தேவை, அதனால நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். நான் வேணா உன் கூட வரட்டுமா? பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன். ஆனா டயோ நீ வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்ட்ல வந்திருப்ப, நீ போய் ரெஸ்ட் எடுத்து பாத்துக்கலாம். பிளட் ஸ்பேர் ஷாப்பிங் பண்ற ஏரியா எனக்கு நல்லாவே தெரியும், அங்க போயிட்டு தான் வந்திருக்கு இதுக்கு முன்னாடிலாம். நானே போய்க்கிறேன். ஹீரோவை யோசிக்கிறான். பிளட் ஸ்பேர் ஷாப்பிங் அந்த ஒரு ஏரியாவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப மோசமான இடமாச்சு. சேஞ்ச் ஆன வேற ரொம்ப ஷை டைப், தனியால் ஆனப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதனா ஒன்னு பண்ணிட்டானுங்கன்னா அப்பதான் பார்த்தா அந்த இடத்துக்கு அயக்கா வருவா. நீங்க ஆசைப்பட்டா நான் கூட போலாமே அவர் கூட, ஏன்னா ஆல்ரெடி நானுமே அதே மாதிரியான ஷாப்பிங் ஏரியாக்கெல்லாம் நல்லா போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு அந்த இடம் பத்தி நல்லாவே தெரியும். இவர் கூட இந்த மாதிரி நான் ஷாப்பிங் கூட போயிட்டு உதவி பண்ணிட்டு வரேன், எவனாச்சும் வம்பு பண்ணனா என்கிட்ட தான் ஓசிக்குது. ஆனா உடனே சீன்ஸமும் சரி ஓகே அயக்கா நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம், நல்ல டைமிங் தான், 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். அப்புறமா பார்த்தா 2 பேருமா சேர்ந்து அந்த இடத்துல கிளம்புறாங்க. ஹீரோவும் பார்த்து போயிட்டு வந்து சொல்லும் போது திடீர்னு அந்த கெங்கோவும் வருவான். கெங்கோ நானும் என்ன பாச்சு, என்ன அவங்க 2 பேரும் அவுட்டிங் போறாங்கன்னா என்னடா இப்படிலாம் பேசுறீங்க, அதை கவனிச்சே இல்லையா, நம்ம ஃபாலோ பண்ணி போவோம், என்னமோ நடக்குது அவங்களுக்குள்ள. நீங்க நினைக்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது, பைத்தியமா பேசாதீங்க, அதே மாதிரி நம்ம ஃபாலோ எல்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு. முட்டாள் மாதிரி பேசாத, நம்ம போயிட்டு அவங்களை ஜஸ்ட் ஃபாலோ தான் பண்ண போறோம், அவங்களை போயிட்டு நம்ம ஏதோ கேவலமா பேச போறது இல்ல. இருந்தாலும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, என்ன எப்பவுமே ரொம்ப ஷையா இருக்கிற நம்மளுடைய பெரியானங்காரன் ஒரு பொண்ணு டக்குன்னு ஷாப்பிங் கூப்பிட்டான்னு உடனே போயிட்டான். ஏன் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கிட்டையும் அவன் பெருசா பேசிக்க மாட்டான். ஆனா வெளியார் ஒருத்தவங்க கூப்பிடுறாங்கன்னு உடனே டக்குன்னு பாத்தியா அவன் கூட சேர்ந்து போறான், என்னமோ அவங்களுக்குள்ள ஓடுது. நீ ஏன்டா இதெல்லாம் தப்பா நினைக்கிறேன், நாங்க பாரு நான் ஒன்னும் தப்பாலாம் நினைக்கல, எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு. மேபி அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா நல்ல விஷயம் தானே. அண்ணனுக்கு அதுக்கப்புறம் ஷை இருக்காது, அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி ஆயிடும். ஆடா போவன் தொட்டு அதுக்கப்புறம் எழுதுன்னு போறாங்க ஹீரோவை. அப்புறமா அங்க போன பிறகு சீன்ஸை பார்த்தா அங்க நினைச்ச மாதிரி தான் அவன் எப்பவுமே வரும்போது இப்படிதான் பண்றான் போல. அவனை பக்கம் கண்ணெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான், பார்ட்ஸ் எல்லாம் போட்டு. கூட நிக்கிறவங்க எல்லாம் அவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க, இவன் யசோக்ரா ஃபேமிலி சேர்ந்தவனா. அங்க வினோதமா பண்ணிட்டு இருக்கா, இவனுக்கு முன்னொரு பக்கம் பார்த்துட்டு ஆஹா சொன்ன மாதிரியே பண்ணிட்டு இருக்கான் பாரு. கெங்கோ என்ன பண்றது, என்னால ஹெல்ப் பண்ண முடியாது போய். ஆனா பக்கம் பார்த்தா அயக்காவும் மிஸ்டர் சேஞ்சோ நீங்க போல்டா ட்ரை பண்ணுங்க பாத்துக்கலாம். ஓகேமா என்னடா அயக்கா சொன்னா மட்டும் ஒரே வார்த்தையில கேட்டுக்கிறான், என்னடா அவனுக்கு நடக்குதுங்க அப்படின்னு கெங்கோ உன பக்கம் கடுப்பாக்குறான். இது கொஞ்சம் கூட சரியில்லை செஞ்சோ, வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு, ஒரு பொண்ணு சொன்னா மட்டும் கேட்கறான். இன்னும் பக்கம் அயக்காவும் மாஸ்டர் நீங்க தேவைப்படுற பார்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து கேதர் பண்ணிக்கிறேன். கெங்கோ வினோதமெல்லாம் யோசிக்கிறான். அங்க பாத்தியா 2 பேரும் இப்ப ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிச்சாங்க, இப்போ அவங்க டேட்டிங் தானே வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்ல. கற்பனையில மிதக்காதுரா அமைதியா அவன் நம்ம அண்ணன் கரண்டான்ற மாதிரி ஹீரோ ஒன்று பக்கம் சொல்ல. நனோய் உன்னுடைய வேலையை ஆரம்பி, அவன் கான்ஃபிடன்ஸே இல்லாம இருக்கான் பாரு, அவனுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரவை. தலைவன் அதுக்கப்புறம் ஸ்மோக் எடுத்து அவன் மேல விட தலைவனுக்கு உடனே அப்படி ரிலாக்ஸ் ஆயிடும். பதட்டமா இருந்தவன் இப்போ கூலா மாறிட்டான். கண்டிப்பா நான் கொடுத்தது அவனை ரிலாக்ஸ் பண்ணிருக்கோம். மாஸ்டர் சிஞ்சு வேற என்னென்ன வேணும் நீங்க சொல்ல வேலையை வாங்கணுன்றது. ஓகே சரி நான் வச்சுக்கிற நீரில் எப்படி இருக்குது, அது கேட்கறியா, அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அதை பத்தி ஏகப்பட்ட டீட்டெயில் கொடுத்து சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டானா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, வந்தியா வாங்கினியா வேலையை பாரியா, கெங்கோ தோண மாதிரியே பண்ணிக்கிறியா நீ, பாத்தியா நான் சொன்னது நடந்துக்குதா. அவன் இன்னும் பதட்டமா தான் இருக்கான், நீ கொஞ்சம் அவனை தெளிவுபடுத்து, அப்பதான் அவன் தெளிவா பேசுவான் அவன்கிட்ட. என்னதே நான் தெளிவுபடுத்தணுமா, அதான்டா உன் கண்ணில் ஷூட் பண்றான் நான் போதுண்டா. இதை கேட்ட உடனே ஹீரோ வேற வழி இல்லாம கண்ணால ஷூட் பண்ண என்ன மன்னிச்சிட்டுனா என்ன தெளிவாயிட்டான். சூப்பர் ராட்டையோ அண்ணனுக்கு இதுக்கப்புறம் பதட்டமே வராது, இதெல்லாம் ஒரு பொழப்பு பாரு நமக்கு அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அப்போ அதை விட்டுட்டு வேற கடைக்கு போகும்போது திடீர்னு போற வழியிலே ஒரு 3 பேர் கிட்ட வந்து தெரியாதனமா இடிச்சிட்டு பிரச்சனை பண்றானுங்க. யாரா நீ எங்க ஆளுங்க மாதிரி கையை வச்சு போயிடுவேடா, சும்மா விட மாட்டோம், என்னடா பண்ணிட்டு இருக்காது, துட்டு விடுறா அப்பதான்டா போக விடுன்ற மாதிரி மிரட்ட. உடனே பார்த்து நம்ம அயக்கா நீடில்ஸ் காமிச்சு அவனுங்களை சூற விட்டு சொறி விடுவா. அயக்கா இது அண்டர்கவுண்ட் பேசியே தீர்த்துருக்கலாம், நீ தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மாஸ்டர் சீன்ஸோ, இவனுக்கு எப்படி உங்ககிட்ட இப்படிலாம் பேசலாம், அவனுக்கு தான் பசங்க சண்டைக்கு வந்தானுங்க, அதான் அப்படி பண்ண, எல்லாம் உங்களுக்காக தான் பண்றேன். கெங்கோ உன பார்த்து திரிகிறான். ஹீரோவும் என்ன இது அவரை காப்பாற்ற வேண்டிய இடத்துல அந்த பொண்ணு இவ்வளவு காப்பாத்துது. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் தனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் போட்டு எடுத்து வந்து காமிக்கிறான். இது எப்படி இருக்குது எனக்கு மாஸ்டர் செஞ்சோ, பார்க்க நல்லா இருக்கு, ஈஸியா இருக்கு, லைட் வெயிட்டா கம்ஃபர்டபுளா உன்னால செயல்பட முடியும், இதெல்லாம் போட்டு துணியை பத்தி சொல்லிட்டு இருக்கான் ஒரு டீட்டெயில், அந்த பொண்ணை பத்தி சொல்றது விட்டுட்டு. அதுக்கப்புறம் கிரௌட் இன்னும் அதிகமா இருக்குது அந்த இடத்துல. ஆமா கிரௌட் இங்க அதிகமா இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், தனியா பிரிஞ்சிடாம இருக்க
ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கையை பிடிச்சிப்போம். சேஜ் ஒன்னொரு பக்கம் கேட்க அவளும் சரி ஓகே இந்த மாதிரி கையை கொடுத்துருவா. என்னடா இங்க நடக்குது, கையை கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பாக்க உடனே பார்த்தா அவ தூக்கி வச்சுப்பான் மேல. என்னடா இங்க நடக்குது, அடுத்த கட்டமே பார்த்தா ஏதோ உப்பு போட்டு தூக்கி வர மாதிரி வரான். ஏய் என்னடா இது கன்றாவே இது பாக்க. அப்புறம் 2 பேருடைய அளப்புறாங்க நல்லா இருக்கும் மார்க்கெட்ல. இன்னொரு பக்கம் இவங்க ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ஒரு கிட்டத்தட்ட தெரியாததான் போயிட்டு இருப்பாங்க. ஆனா உடனே சீன்ஸ் போகும். அயக்கா எதுக்கு நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கூடாது வாயன். ஆமா நீங்க சொன்னது உண்மைதான், டயர்டா இருக்கு, எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, சாப்பிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் 2 பேருமா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிற போது அந்த சென்சோ வந்து அயக்கா இன்னைக்கு ரொம்ப தேங்க்ஸ், என் கூட வந்து இவ்வளவு நேரத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நானுமே என்ஜாய் பண்ணேன். ஷாப்பிங் முடிஞ்சிச்சா? ஆமா கிங்கோ எங்க காணோம். சரியா பார்த்தா அதுக்கு வெயிட்டர் பண்ண வருவா. வெயிட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் பா. இந்தாங்க இது மாஸ்டர் சின்சோக்காக சர்ப்ரைஸ் ஒன்னு. இது குட் ஜாப் பர்ஃபெக்ட். பார்த்தா பெரிய ஹைட்டான ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து வந்து கொடுக்க, இதை நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடணும். இது ஒன்னே தான் இந்த இடத்துல நாங்க ரெடி பண்ணுவோம். ஸோ கப்பல்ஸுக்காக. இது பார்க்கவே சூப்பரா இருக்குதுல, சாப்பிட்டு பாப்போமா? சரி சரி. தலைவன் உடனே வெயிட்டர் அந்த திடத்து காணாம போக பார்த்தால நம்ம தலைவன் தான் கெங்கோ தான் இந்த வேலையை பார்த்துருக்கான். இதுலயே புரிஞ்சது நம்ம சின்சோக்கு ஏதோ ஒரு தப்பா நடக்குதுன்னு. டேட் எப்படி பர்ஃபெக்டா மாத்திட்டேன் பாத்தியா. இன்னொரு பக்கம் மொத்த சின்சோக்கும் நான் உங்க கூட வந்து இந்த இடத்துல என்ஜாய் பண்ணதுல நிறைய விஷயத்த நான் வெளியே உணர்றது மறந்துட்டேன். இருந்தாலும் இந்த ஐஸ்கிரீம் நீயே சாப்பிடு, எனக்கு பிரச்சனை இல்லை. முக்கியமான விஷயம் இன்னைக்கு நீ கூட இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஆள் கூட நீ வந்தது எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். இல்ல நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க, நீங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான ஆளுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில என்னால பண்ண முடிய உதவியா இருக்கணுமே சொல்லிட்டு தான் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தினேன். நான் யசோகுரா ஃபேமிலிக்கு வந்ததுக்கான காரணமே அசனோ அண்ட் மிசுமி தான். இவங்க 2 பேருக்கு காரணமா தான் வந்தேன். அப்புறமா இந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே எனக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருக்குமே என்னால முடிஞ்ச உதவியை பண்ணணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்ன இருந்தாலும் என்னுடைய அன்பு எல்லாமே மாஸ்டர் டையோக்கும் லேடி மிட்சுமிக்கும் அது மாறாது. உங்க மேலேயும் அதெல்லாம் இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா உங்களுடைய ஃபேமிலிக்கே உரித்தான அது ஒரு தகுதியேற்ற போல ஆள் நான் கிடையாது. அதனால நான்லாம் உங்களை விரும்புறதுக்கு ஒரு ஆளே கிடையாது. நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். இதை கேட்ட உடனே அவன் ரொம்ப ஃபீலிங் ஆயிட்டு நீ பண்ண உதவி ரொம்ப நன்றி ஆயிருக்கான். ஆனா நீ என்ன இருந்தாலும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உடனே பார்த்தா சீன்ஸ் அங்க இல்லாம போயிடுவான். இதை பார்த்த உடனே எங்கேயோ போயிட்டாருன்ற மாதிரி பார்க்க டக்குன்னு இவனுக்கு பின்னாடி வந்து நிற்பான். என்னடா இது ரொம்ப நேரமா எவ்வளவு பெரிய விஷயமா நடந்துட்டு இருக்கேன்னு யோசிச்சேன். அயாக்கா என்கிட்ட சொன்னா என்னுடைய லவ்வுக்கு அதிகப்படியான கான்பிடன்ஸ் அவனுக்கு இருந்தா மட்டும் போதும், நீங்க ஜெயிப்பீங்க. அப்பவே புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒன்று இதுல தெல்முள்ள இருக்கு. அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் நான் சொல்ல மாட்டேன். அவன் எல்லாமே எனக்காக பண்ணிருக்கான்றது இதுல தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளவு வேலையை பார்த்ததுல நீங்க தான்றது எனக்கு தெரியுது. இவ்வளவு நேரமா எனக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து ஏழடா விடமான வேலைகளை பல பார்த்து என்னையும் அந்த பொண்ணையும் ஒன்னா சேர்க்க பார்த்துருக்கீங்க. என்னுடைய எமோஷன்லயே நீங்க விளையாடி இருக்கீங்க. இதுல நான் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். ஆனா ஒட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவனுக்கு 3 பேருமே மன்னிப்பு கேட்கிறாங்க. நானும் இவனை பக்கம் அண்ணா எனக்கு எதுவும் தெரியாதுன்னா கெங்கோ அண்ணா தான் ஈத்துன்னு வந்து இதெல்லாம் பண்ண வச்சாரு. ஏய் நானும் ஏடா ஏன் மேல போட்டு கொடுக்குறேன். இல்லைண்ணா நான் கிடையாது காரணம், இந்த அசனோ பையன் தான் என்ன ஈத்துன்னு வந்து அவன் தான் ரொம்ப ஹீரோ மேலே கோத்து விடுவான். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சாமி, நான் ரெஸ்ட் எடுக்க போன இடத்துல இவனை தான் ஈத்துன்னு தான் தொட்டு ஹீரோனை பக்கம் புலம்ப. சரி தர்மடி எனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தலைவன் அதுக்கப்புறம் சாட்டி எடுக்கிறான். என்னுடைய லவ்லியே விளையாட்டிங்களா போட்டு தர்மடி அடிக்கிறான். அயக்கா அவனோட பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா வரா. சூப்பராக நடக்குதுங்க சம்பவம். அடுத்த நாளே பார்த்தா தலைவன் கண்ணெல்லாம் ரெடி பண்ணி ஹீரோ கிடையாது வந்து கொடுக்க. ஆனால் உடனே அவனுங்கெல்லாம் மறைஞ்சிருக்காங்க புட்டப்பா பின்னாடி. நம்மளால சைலண்டான ஆள் இல்லை டெரரான ஆள். எல்லாரும் இந்த விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட. அதுக்கப்புறம் மறுநாள் நைட்டு நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மிட்சுமியா வா வா அசனை முடிச்சியா அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோவால பார்த்தா அவனுடைய கண்ணில் அந்த ப்ளூமிங்கை கட்டுப்படுத்த முடியாதனால அப்படியே கீழே படுத்துறான். அசனோ என்னடா ஆச்சு உனக்கு புட்டப்பாங்க வர என்னாச்சு அக்கா அசனோக்கு என்னாச்சுன்னு தெரியல இப்பதான் வேலையை விட்டு வந்தா அப்படியே படுத்துட்டான். நானும் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அது வேலை செய்யலன்னு சொல்றான். மிட்சுமி கிட்ட புட்டப்பாவும் என்னதான் நினைச்சு மொத்தமா சொல்லு. அது என்னன்னா சில நாட்களுக்கு முன்னாடி தான் இவன் உடம்புல இருக்கிற அந்த ப்ளூமிங்னு சொல்லக்கூடிய அந்த பவர் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடுச்சு. பலமுறை அதே மாதிரி தான் ஆன பிறகு அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த முறை அது தீவிரமா இருக்கு வெளியே. என்னது ஆட்டோமேட்டிக்கா ப்ளூமிங் ஆயிடுச்சு. அதுவே இதை புரிஞ்சுக்கணும் புட்டப்பா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துறியா நானும் கேட்க அவனும் கொடுத்துறேன்னு சொல்லுவான். இன்னொரு பக்கம் புட்டப்பா வந்து மிட்சுமி கிட்ட நீ வருத்தப்படாத மிட்சுமி, அவனுக்கு ஒன்னும் ஆகாது, அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா கண்டிப்பா சரியாயிடும் நினைக்கிறேன். ஏன்னா அவன் இப்போதைக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்ல மிட்சுமி புரிஞ்சுக்கிறான். 20க்கு அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்து இருக்கும்போது என்ன இது என் உடம்பு இப்படி ஆயிட்டு இருக்கு, என்னால மூச்சு கூட பெருசா விட முடியல, என்னதான் இங்க நடக்குது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவனுடைய கையில பார்த்தா அந்த செடி பூக்கள் எல்லாம் அவன் கையிலேயே வளர்ற மாதிரியான அவன் பாக்குறான். என்னடா இங்க நடக்குது என் உடம்புல என்னடா இது வளருதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். அசனும் பொறுமையா இரு, பதட்டமாவாத, பொறுமையா மூச்சு விடு. இந்த வாய்ஸ் என்ன என் மூளைக்குள்ள கேக்குது, நான் சொல்றது பொறுமையா கேளுப்பா. இந்த ப்ளூம்டு செடி பிளாசம்ஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னு சாப்பிட்டுட்டு இருக்கு. நீ எந்த அளவுக்கு ரிலாக்ஸ் ஆகாம பதட்டமா வரியோ அந்த அளவுக்கு ஒன்னு முழுசா முழுங்கிடுங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி நீ உனக்குள்ள அடைக்கணும். அப்படி இல்லைன்னா இது பெரிய பிரச்சனையா மாறிடும். சோ இப்போ இது உனக்கான ஒரு சின்ன வார்னிங் தான், இப்பவே கட்டுப்படுத்திட்டு அதான் உனக்கு நல்லது. உனக்கு என்ன யோசிக்கணுமோ அதை யோசிக்கும், நல்லா ஆழமா யோசி, நிம்மதியா இருக்கணும்ன்றது பாரு. உடனே பார்த்தா அவன் மிச்சமையா தான் யோசிப்பான். அவன் ஃபேமிலியை கூட யோசிக்க. அப்புறம் அவனை விட்டு அந்த செரி பிளாசம் எல்லாமே காணாம போயிடும். இப்போ எல்லாமே நார்மலா இருக்கும். என்னாச்சு எனக்கு திடீர்னு புரியலையே. அந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் கேட்ட மாதிரில இருக்கு. அந்த டைம் பார்த்தா அந்த வாய்ஸ் வேற யாரதும் கிடையாது, நம்ம மிச்சமையோடைய அம்மாவுடைய வாய்ஸ் தான். அவங்க இன்னொரு பக்கம் அந்த செரி பிளாசம் பத்தின ஒரு பாட்டை பாட ஹீரோ இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க மடியில் தான் படுத்துட்டு இருக்கான். அசனும் ஃபீல் பண்ணத நான் உன் கூட தான் இருக்கேன். இந்த பர்சன் தான் அவங்களாச்சு. காவாஷீட்டாவோடைய மெமரிஸ்ல இவங்களை பார்த்திருக்கேன் நான். இந்த பனியா என் பெட் இருக்க வேண்டிய இடத்துல எப்படி இந்த பனி வரும், இது கனவா? எங்க பாரு அசனும், மிஸ்டர் காவாஷீட்டா வந்து என்னுடைய பிளட் வச்சிட்டு இருக்கிறதுனால அதுக்கப்புறம் நீ அது மூலியமா இன்ஃப்ளூயன்ட் ஆயிட்ட. உனக்குள்ள இருக்கிற தாட்டை பத்தி நான் சொல்றேன். இது ஜஸ்ட் ஒரு உனக்கான ஒரு நல்ல ஆழமான கனவு தான். ஆனா இந்த கனவை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் என்னன்னா என் கிட்ட இருந்து எதிர்பார்க்க வேண்டிய உதவியெல்லாம் நீ எதிர்பார்க்கலாம். இன்னும் உனக்கு பிரச்சனையா கொடுக்குறவங்களும் இந்த ஃபேமிலி
ஃபேமிலிக்கான பெரிய ஆபத்தா இருக்கவங்களும் வெளியே இருக்காங்க, அவங்கள நீ மொத்தமா முடிச்சு கட்டணும். ஸோ அதுக்காக இந்த பவர்ஸை கட்டுப்படுத்த ஆரம்பி. ஆனா இது ஒரு கட்டத்தில் உனக்கே ஆபத்தாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் ஃபைனலா என்ன சொல்ல வரேன்னா, இந்த பவர் கரெக்டான முறையில் பயன்படுத்தினா இது கண்டிப்பா உனக்கான ஒரு நல்ல விக்டோரியை கொடுக்கும். ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் யுசகுராவுடைய ஹெட், சுபாமி யுசகுரா. இந்த ப்ளூமிங் என்னாலதான் உருவானது. ஆனா இப்போ நான் உனக்கு சின்ன ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த ஒரு பவர் அனாவசியமான இடத்துக்கு பயன்படுத்த கூடாதுன்னு நீ நினைச்சினா கண்டிப்பா நீ என்னை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு புக்கே இருக்கு, யுசகுரா ஃபேமிலியோடைய ஒரு புக் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கு. அதுல நிறைய விஷயத்தை எழுதிருக்காங்க. அது எப்படி அன்லாக் பண்ணுன்ற விஷயத்த நான் உனக்கு இதுல சொல்லியிருக்கேன். அதுக்கான வழியும் நான் காமிச்சிடுறேன். கண்டிப்பா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் பண்ண போறது நீ மட்டும்தான். காவாஷிட்ட பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு மாட்டிக்கினா அவன் தனியா இருக்கான் இப்போ. ஆனா பாவம் அவன் நிலைமையே இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ என்னுடைய வாய்ஸ் அவனுக்கு ரீச் ஆகல. ஆனா நீ வேணா அப்படி டேரக்டா அவங்ககிட்ட போய் கான்டாக்ட் பண்ண முடியும். இந்த முறை மிஸ்டர் காவாஷிட்டா ஸ்பை அசோசியேஷன்ல கவர்மெண்ட் அண்ட் போலீஸோடைய கண்ட்ரோல்ல இருக்கான். உனக்கு பல கேள்விகள் இருக்கும் அவங்க கிட்ட. ஆனா நீ அதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சினா கண்டிப்பா உனக்கு சில்வர் ரேங்க் ஸ்பை லைசன்ஸ் வேணும். அதை விட அதிகமா இருந்தாலும் உன்னால அவனுக்கிட்ட பேச முடியும். அந்த புக்கையும் கண்டுபிடிச்சு பாரு. இந்த சில்வர் ரேங்க் ஸ்பை லைசன்ஸையும் வாங்கிட்டு நீ மட்டும் என்ன அழிக்கலனா கண்டிப்பா இந்த பிரச்சனை இன்னும் தொடரும். அதை மட்டும் மறந்துடாது. ஏன்னா அப்புறம் ரியாலிட்டியே கெட்ட கனவா போயிடும். மிட்சுமிக்கும் பல ஆபத்துகள் அதுக்கப்புறம் வரும். நீ அவங்களை பிரிஞ்சிற நிலைமையும் வரும். அப்படின்னு அவங்க பெரிய விதமான பயத்தை ஹீரோக்கு கொடுக்க, ஹீரோ பயத்துல அதுக்கப்புறம் அங்க கண்முடிக்கிறான். பார்த்தா இதெல்லாம் கனவா தான் இருக்கு. அப்புறமா கையில பார்த்தா அந்த ஜெரி பிளாசத்தோட பீஸ்ல இருக்கிறத பார்த்துட்டு இது கண்டிப்பா கனவுன்ற மாதிரி உணர்றான். அப்புறம் யுசகுரா ஃபேமிலியோட சீக்கிரட்டான அந்த லைப்ரரி இருக்க இடத்துக்கு போனா அங்க அந்த புக் இருக்கு. ஸோ அந்த புக்கை ஓப்பன் பண்ற வழியும் ஹீரோக்கு ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்கன்றதுனால அதை அவன் எப்படி ஓப்பன் பண்றாங்கிறது சூப்பரா இருக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ண அதில் ஏகப்பட்ட விதமான டீட்டெயில்ஸ் இருக்கு. முக்கியமா ஹீரோ கனவுல வந்து அவங்க சொன்ன எல்லா விதமான விஷயமும் கனவு இல்லை, உண்மையான விஷயத்தையும் அங்கே எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதும் சொல்லிட்டாங்க ஹீரோக்கு. அடுத்த கட்டமா அவனுக்கு சில்வர் ரேங்க் ஸ்பை லைசன்ஸ் வேணும். என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கினவன் இப்போ திரும்பியும் அவனுடைய ஃபேமிலி கிட்ட வரான். அவங்க எல்லாரும் இப்போ அவனை பார்த்துட்டு ஏய் உடம்பு சரியாயிடுச்சானு கேட்க, ஆனா ஹீரோவும் கண்டிப்பா அந்த கதை பத்தி நான் சொல்லாம வேணாம் இவங்க கிட்ட. அவங்க ஒரு பக்கம் என்னடா ஆச்சுன்னு கேட்க, ஹீரோ உடனே எனக்கு சில்வர் ரேங்க் ஸ்பை லைசன்ஸ் வேணும்ப்பா. என்னாச்சு உனக்கு திடீர்னு அதை போய் கேட்கறேன் அப்படின்னு அவங்க எல்லாரும் கேட்க, ஹீரோ அதுதான் யோசிப்பான். கண்டிப்பா இவங்க கிட்ட சொல்லாம வேணாம்னு உடனே அவங்க எல்லாரும் போயிட்டு ஒழுங்கா எங்க கிட்ட சொல்லிட்டு எதுவும் மறைக்காம நாங்க அவங்க ஃபேமிலி தானே என்ன தப்பா நினைக்க போறோம்னு சொல்லி என்கிட்ட மறைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போட்டு அவங்க ஹீரோ மறட்டாங்க. சொல்லலாம்னு வச்சுக்கோங்க, கொண்டுடுவோம் பார்த்துவோம். குடும்பமா இல்ல கொலகார பாவீங்களா நீங்க கூட இப்படி பண்ணீங்க, உண்மையாவே சொல்லிடுறேன். ஓகே விடு, ஜஸ்ட் காமெடி தான் பண்ணும், நீ அப்படியே வச்சுக்கோ, தேவையான டைம்ல சொல்லும் போது சொல்லிக்கோ. அப்புறம் அந்த டெஸ்ட்டை பத்தின டீடைல்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா பிரான்ஸ் எக்ஸாம்ஸ் காட்டிலும் இந்த சில்வர் எக்ஸாம் ரொம்ப டஃபா இருக்கும்ன்ற மாதிரியான டீடைல்ஸ் அவங்க கொடுக்க, பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்ன்றது சொல்றாங்க. முக்கியமா அங்க வர ப்ரொடக்டர் நீ சமாளிக்கணும். ஏன் இப்படி சொல்ற? ஏன்னா ப்ரொடக்டரை பொறுத்தவரைக்கும் சில்வர் ரேங்க் எக்ஸாம்ல ஆல்வேஸ் கோல்டன் ரேங்க் ஸ்பை தான் ப்ரொடக்டரா வருவாங்க. அவங்கள அடிச்சுக்கவே முடியாது இது வரைக்கும் யாராலையும். ஏதோ ஒரு சில பேர் தான் அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் சில பல வருஷங்களாவே ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. இந்த கோல்டன் ரேங்க் ஸ்பைல ப்ரொடக்டரா வரக்கூடிய ஆட்கள்னால கடைசியா நடந்த எல்லா விதமான விஷயத்திலையும் எக்ஸாம் கேண்டிடேட் எவனும் சக்சஸ்ஃபுல்லா செலக்ட் ஆகல. அதுக்கான காரணம் 3 பேர் தான் அப்படின்னு சொல்ல அங்க பார்த்தா இவங்களை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பை ப்ரொமோஷனுக்கான இடத்துக்கு போக அங்க ஒரு ஷாப்பிங் மால்ல ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு. வாஷிங் மிஷின்ல போனோமான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க யாரும் இல்லாத போது தான் உள்ள நுழையிறான். பார்த்தா அதே மாதிரி சீக்கிரட்டான இடம் தான் அது. அதுக்குள்ள பார்த்தா ஏகப்பட்ட ஆளுங்க உள்ள இருக்காங்க. ஹீரோ போலயே அங்க வந்தவங்க. ஹீரோவை பார்த்து அவன் யுசகுரா ஃபேமிலி சேர்ந்தவனா, இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஒரு பொண்ணும் ஆஹா யுசகுரா ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் சூப்பர் உங்களை நான் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட பக்கம் கிட்ட வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கிற பேர்ல ஹீரோ போட்டு தொலை பண்ணிக்கிறேன். யார் மணி? என்னை பத்தி சொல்றேன், நான் தான் யூஸா, என்னுடைய இது பிரான்ஸ் ரேங்க், நான் ஸ்பை டே ரிப்போர்ட்டர், உங்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். ஹீரோ யோசிக்கிறான், ரிப்போர்ட்டரா? அப்போ வெளி உலகத்துல நான் பண்ண பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் இவங்க தான் ரிப்போர்ட்டரா எல்லா நியூஸ் பேப்பர்லயும் போட்டதா? அப்ப இவங்க தான் மோசமான ஆளு. அவளை கண்டுக்காம அவன் அந்த கிளம்ப இருங்க அவர் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ கெச்சிட்டே போறா. அப்புறம் போகும்போது பார்த்தா ஏகப்பட்ட ரகசியங்களை அவ அதாவது ஹீரோ இதுக்கு முன்னாடி சீசன் 1 பண்ணல எல்லா விதமான ரகசியங்களும் சொல்ல ஹீரோ ஒரு மாதிரி ஆயிடும். இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களாடி எல்லா விதமான விஷயத்தையும் ஹீரோ பத்தி தெரிஞ்சதுல ஹீரோவும் பரவாயில்ல இவங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கேன். என் பாஸ் முன்னாடியே சொல்லிட்டாரு யூஸ்ஃபுல்லான நியூஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதா மட்டும் இருந்தா வேலையில ஏறி இல்லைன்னா வேலையை விட்டு போயிடுன்ற மாதிரி என்ன போட்டு கத்துனாரு. இதான் நியூஸ் எதுவுமே ஒருத்தா கொடுக்கலாம் சம்பளம் கொடுக்க மாட்டேன். அதனால ஹீரோவா இவளுக்கு நியூஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்மள பலியாடாக்குறா. அப்புறமா பார்த்தா அவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. அங்க ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. இதுல இந்த முறை யாரு அந்த ப்ரொடக்டரா வர போறாங்கன்றது தெரியல. அது யூஸ் சொல்லக்கூடியவர் ரொம்ப ஆர்வமா இருக்கா. இந்த முறை டாப் கோல்டன் ரேங்க் வரவங்களை நான் க்ளோஸ் அப்ல பார்க்கணும், அவங்க ஸ்கில் எல்லாம் நான் போட்டோ எடுத்து நல்லா ரிப்போர்ட் பண்ணணும். அப்புறம் அந்த இடத்துக்கு பார்த்தா தலைமை என்ட்ரி யாரு இல்லாம சீன்ஸோ தான். எல்லாரும் வந்துட்டாங்களா? அவன் வந்து உடனே குட் மார்னிங். அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவமே வேறதான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்கணும் நம்புறேன். பிடிச்சிருந்தாலும் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போராடுறது வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோமா.